ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆண்ட்ராய்டு டியூட்டோரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற சீரியஸில் ஆண்ட்ராய்டு டியூட்டோரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரம் இனிமேல் வந்து ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க ப்ளீஸ். ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து போகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் தான் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு. அண்ட் இந்த ஆண்ட்ராய்டில் நம்ம வந்து லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்லி. ஓகேவா? ஸோ காட்லின் தான் வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றனால நம்ம காட்லின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த சீரீஸில் வந்து ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டோட நேம் கேட்குது. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கோட்மேக்ஸ் நம்ம சேனல் நேமை கொடுத்துட்றேன். ஓகேவா? கோட்மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் லாங்குவேஜ் வந்து காட்லினில் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நீங்கள் ஜாவாவில் பண்ணோன்னா ஜாவாவில் கூட பண்ணலாம். மேபி ஜாவா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? காட்லினில் தான், பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டையும் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு எஸ்டிகே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் AP24 அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எஸ்டிகே இந்த இதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து இனிஷியலாக ப்ராஜெக்ட் மேக் பண்ணிட்டு அது ரிலேட்டடான ஒரு சில இதை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட வேண்டியதான். ஸோ கைஸ் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் இந்த எமுலேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கூட வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா? மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு வீடியோ சாரி இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆனவுடனே நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுற வேண்டியதான் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிராடில் பில்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ கிராடில் வந்து பில்டு பண்ணி ப்ராஜெக்ட் வந்து இண்டெக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதுக்கு. ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக வந்து நெட்டு வந்து நெட்வொர்க் இருக்கணும். ஓகேவா? ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் தான் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ கிராடில் வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து ப்ராஜெக்ட் அப்படின்ற இதில் இதாகிட்டுருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா லைக் கிராடில் பில்ட் ஆனதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி இங்கே இதாகி ஆண்ட்ராய்டுக்கு தேவையான அந்த ஃபோல்டர்ஸ் மட்டும் இங்கே காட்டும். ஓகேவா? ஸோ இங்கே பில்ட் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சிடும். ஓகே. அண்ட் அது வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோட் இருக்கா? ஸோ கோடு வந்து எக்ஸ்எம்எல் அண்ட் இது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லைக் இதுவுமே வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் லைக் HTML JS யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரு வெறும் பிளைன் HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி கோட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் வந்து நம்மளோட இந்த ஆண்ட்ராய்டுமே இருக்கும். பட் என்ன ஒரு இதுனா இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ்னால் இந்த இடத்துல வந்து XML யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த இடத்துல HTML, இந்த இடத்துல XML. ஓகேவா? அண்ட் அந்த இடத்துல JS, இந்த இடத்துல வந்து காட்லின் யூஸ் பண்ணுறோம். காட்லின் யூஸ் பண்ணால் காட்லின், இல்லை ஜாவா யூஸ் பண்ணால் ஜாவா. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. பட் சேம் அதே ப்ரொசீஜர் நீங்கள் வந்து வெப்பில் வந்து எப்படி ஒரு யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பட் சின்டெக்ஸ் எல்லாம் மாறும். பட் கான்செப்ட் வந்து சேம் தான். ஸோ நீங்கள் அந்த இதை அப்படியே இது பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் டெவலப்மெண்ட் வந்து ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ ரிலேட்டபிளாக இருக்கும் ரெண்டுமே. HTML JS மாதிரி இங்கே XML காட்லின் இல்லைன்னா XML ஜாவா. ஓகேவா?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆயிருச்சு. அண்ட் பில்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஆப்ன்னு சொல்லி ஒரு இது அண்ட் கிராடல் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு ஃபைல்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு எபிசோட்ல பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் லேட்டரா வந்து நம்ம ஒவ்வொன்னையும் பத்தி ஒரு பிரீஃபா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மேனிஃபெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் தான். அண்ட் இந்த ஃபைல்ல தான் வந்து நமக்கான எல்லா ஒரு லைக் என்ன சொல்றது? ஒரு ப்ராஜெக்ட்டோட நீங்க கிரியேட் பண்ற எல்லா பர்மிஷன் அண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ற பேஜஸ் அண்ட் எல்லாத்தோட இதுவுமே வந்து இங்க தான் கான்ஃபிகர் ஆயிருக்கும். ஓகேவா? லைக் இது ஒரு செட்டிங்ஸ் ஃபைல் மாரி. ஓகேவா? ப்ராஜெக்ட்டோட ஒரு சோர்ஸ் இதுதான் வந்து ஒரு மெயின் அப்படின்ற மாரி சொல்லிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதில பார்த்தீங்க இப்ப பார்த்தீங்கனாலே தெரியும்னு நெனைக்கிறேன். ஆ இதில பார்த்தீங்கன்னா, லேபிள் அப்படின்றதுல ப்ராஜெக்ட்டோட நேம் வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தீம் அப்படின்றத இங்க குடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கோட ஒரு லைக் ஒரு பேஜ் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? மெயின் ஆக்டிவிட்டி டாட் கேடி அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதோட இது வந்து இங்க இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, லைக் இத நீங்க அப்படியே வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரியாக்ட் பார்த்தோம் இல்லையா? ரியாக்ட் பார்த்தோம்ல. ஸோ அதில இருக்க மாரியே கூட நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா, லைக் இந்த மேனிஃபெஸ்ட் அப்படின்றது ஒரு மெயின் ஃபைலா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெயின் ஃபைல்ல தான் வந்து நேம் அப்ளிகேஷன் இங்க பார்த்தீங்களா? அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ள தான் வந்து எல்லாத்தோட இதுவுமே இருக்கும். ஸோ மொத்த ஸ்ட்ரக்சருமே ப்ராஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சருமே வந்து இங்க தான் டிஃபைன்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து ஆட்டோமேட்டிக் தான். நம்ம வந்து பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம அங்க ஒவ்வொரு இதுலயுமே வந்து ஒவ்வொரு பேஜ் கிரியேட் பண்ண இங்க ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? இதுல வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டியதில்ல. அதாவது இந்த ரவுட் இந்த இதெல்லாம் வந்து இதுல கான்ஃபிகர் பண்ண வேண்டியதில்ல. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் இருக்கு. ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இன்சர்ட் ஆகி இருக்கு. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே வர்றது. ஸோ அது வந்து இங்க ஆல்ரெடி இன்சர்ட் ஆகி இருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாரி தான் இதாகும். அண்ட் நம்ம தீம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா, இங்க தான் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? தீம் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், அண்ட் லேபிள் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது ஸ்ட்ரிங் டாட் ஆப் நேம் இருக்கு. ஸோ இத வந்து லாஸ்ட்டா சொல்றேன். அந்த ஃபோல்டர் வரப்ப என்ன அப்படின்றத. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐகான். ஸோ இந்த மாரி ஆப்போட எல்லா ஸ்ட்ரக்சருமே இங்க தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பர்மிஷன் ஆப்ல வந்து ஒரு இன்டர்நெட் பர்மிஷன் வேணும். இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும், இல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அதுக்கான இத வந்து கண்டிப்பா நீங்க இங்க குடுத்தாகணும். ஓகேவா? ஸோ பர்மிஷன் நம்ம ஆப்ஸ்லலாம் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி பர்மிஷன்லாம் எப்படி வந்து நம்ம மொபைல் ஃபோன்ல கேட்குறது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம குடுக்குற மூலியமா தான் பர்மிஷன் கேட்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ஃபைல் அப்படின்றது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு காட்லின், ஜாவா அப்படின்னு சொல்லி இருக்கு. அண்ட் இதுல வந்து 3 ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்ட் டெஸ்ட்டு அண்ட் டெஸ்ட்டு அப்புறம் ஜென்ரலா ஒரு இது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையானது என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரலா இருக்கு இல்லையா? வெறும் கோட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இதுதான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, காட்லின் ஃபைல் ஓகேவா? காட்லின் ஃபைல் எல்லாமே இதில இருக்கும். ஓகேவா? லைக் என்ன அப்படின்னா, இது வந்து இப்ப நீங்க அதோட ரிலேட் பண்ணும்போது எப்படின்னா, இது வந்து ஒரு நம்ம லைக் என்ன சொல்லலாம், ஒரு ஜேஎஸ் இப்ப Djangoல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வியூ ஃபைல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாரி இது வந்து நமக்கு வந்து ஒரு வியூ மாரின்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க வந்து இன்கேஸ் லைக் நான் சொல்றேன் எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா, நீங்க அதே ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு கான்செப்ட்ஸ மட்டும் ஓகேவா? நீங்க ரொம்பலாம் போகாதீங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட கான்செப்ட்ஸ மட்டும் இன்னொரு ஃப்ரேம் ஒர்க்கோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓரளவு ரிலேட்டபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி தான் நான் இங்கேயும் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப Djangoவோட இது பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த காம் டாட் எக்ஸ்எம்எல் டாட் கோட்மேக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து காட்லின் ஃபைல். அதாவது அந்த வியூஸ் ஓகேவா? ஸோ வியூஸ் எல்லாமே இதில தான் கிரியேட் ஆகும். அண்ட் பேக் எண்ட் எல்லாமே இதில கிரியேட் ஆகும் அப்படின்ற மாரி ஓகேவா? ஒரு லாஜிக்லாம். லாஜிக் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, காட்லின் ஃபைல் எல்லாமே இதில தான் நீங்க வரும்.
ஓகேவா? எழுதுறது எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட்டு இது இது 2 வந்து டெஸ்ட் ஃபைல். இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஓகேவா? ஸோ இத வந்து ட்ராப் பண்ணிடலாம் இப்போதைக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா? ரிசோர்ஸ் ஃபைலு. ஸோ ரிசோர்ஸ் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, டிராவபிள், லேஅவுட், மின்மேப்பு அண்ட் வேல்யூஸ், எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அ டிராவபிள் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு அசெட். ஓகேவா? அசெட் ஃபோல்டர். ஓகேவா? லைக் இதில வந்து அசெட்ன்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நம்ம வெப்ல வந்து அசெட்ன்னு ஃபோல்டர் போட்டு மென்ஷன் பண்ணுவோம். பட் இதில வந்து டிராவபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ டிராவபிள் அப்படின்ற ஃபோல்டர்ல தான் நமக்கு தேவையான இமேஜஸ், பிக்சர்ஸ் எதுவா இருந்தாலும் சரி. ஸோ எல்லாமே ஒண்ணு தானே. ஸோ நமக்கு தேவையான அசெட் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்றதுக்கான இதுதான் வந்து டிராவபிள். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லேஅவுட்டு. ஸோ அந்த லேஅவுட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆக்டிவிட்டி மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு இது. ஒரு நிமிஷம். இது வந்து கோடு. ஓகேவா? ஸோ இது வந்து டேப் வந்து நமக்கு இருக்கும். டிசைன் டேபு அண்டு லைக் கோடு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து கோடு அதாவது எக்ஸ்எம்எல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியல, ப்ராப்பர்ட்டீஸ்லாம் தெரியல அப்படின்னா, நீங்க வந்து டிசைன்ல போயிட்டு நமக்கு தேவையான டிசைன் லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதாகும். ஓகேவா? ஸோ இத பத்தி நான் அடுத்து ஒரு வீடியோ ஒண்ணு போடலாம். ஓகேவா? டிசைனுக்குன்னு வந்து ஒரு வீடியோ போடலாம். லைக் நெக்ஸ்ட்டு வந்து அத வந்து நம்ம தனியா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து அத இது பண்ண வேணாம். ஸோ இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிசைன் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து கோட் பண்ணியும் பண்ணலாம். இல்ல டிசைன் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்ப இதில பார்த்தீங்கன்னா, ஆ இது டைரக்ட்டாவே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டிக்கு ஏத்தாப்படி ஒரு காட்லின் ஃபைலும் ஜெனரேட் ஆயிரும். அதாவது இப்ப நம்ம ஒரு ஸ்க்ரீன் ஓகேவா? ஒரு ஸ்க்ரீன் வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்றோம்னா, அந்த ஸ்க்ரீனுக்கான லேஅவுட் எக்ஸ்எம்எல் ஃபைலும், அப்புறம் காட்லின் ஃபைலுமே வந்து ஒரே நேரத்திலேயே கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ 2மே கனெக்ட் ஆகி இருக்கும். அண்ட் அதுவே கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். அண்ட் இதிலேயே கோடு எல்லாம் எழுதி வந்திருக்கும். லைக் நம்ம அந்த ஜாங்கோல வந்து மென்ஷன் பண்ணோம் இல்லையா? ரிட்டர்ன்ல இந்த HTML டாட் இதுன்னு. ஸோ அதுக்கு பதிலா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில வந்து செட் வியூ கன்டென்ட் அப்படின்றதுல ஆர் டாட் லேஅவுட்ல ஆக்டிவிட்டி டாட் மெயின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லேஅவுட்ல ஆ இதோட இது பார்த்தீங்கன்னா, இதுதானே. ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி டாட் மெயினு. ஸோ அதனால வந்து இது வந்து இதாயிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, லைக் நீங்க இந்த ஃபைல தனியா கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து இத செட் வியூ கன்டென்ட்ல இந்த இத வந்து கால் பண்ணணும். பட் ஆ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து லைக் ஃபைல்ல போயிட்டு நீங்க வந்து ஓகே சாரி. எப்படின்னா, இந்த இடத்துல லேஅவுட்ல போயிட்டு நியூவா ஒரு இதில போனீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ இந்த மாரி ஆக்டிவிட்டி இதில இருக்க ஆக்டிவிட்டிய செலக்ட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாமே வந்து நமக்கு இதில கனெக்ட் ஆகி வந்துரும். ஓகேவா? லேஅவுட்டும் காட்லின் ஃபைலும் கனெக்ட் ஆகி வந்துரும். ஓகேவா? நீங்க இன்கேஸ் தனித்தனியா அதில போய் பண்ணாம தனித்தனியா ஒரு லேஅவுட் ஃபைலு, ஒரு ஆக்டிவிட்டி ஃபைலும் கிரியேட் பண்ணீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த கோடு எழுதலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மின்மேப் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஐகானுக்கான இது. ஓகேவா? ஸோ அது வந்து இப்போதைக்கு நம்ம இது பண்ண வேண்டாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸு, ஸ்ட்ரிங்கு அப்புறம் லைக் அந்த இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து கலர்ஸ் என்னென்ன கலர் நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றோமோ, அந்த கலர்லாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்காகவே கலர்ஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸ்ட்ரிங் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா, லைக் ஆ இது வந்து ஒரு ரீயூசபிள் மெத்தட்காக வந்து இன்பில்டா வந்து ஆண்ட்ராய்ட்லயே வந்திருக்கு. ஓகேவா? லைக் ஏன் அப்டின்னா, இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அந்த நேம் ஓகேவா? ஒரு நேம் இருக்க இடத்துல இப்ப ட்ரெண்டிங்ன்னு இருக்க இடத்துல வந்து லேட்டஸ்ட் அப்டின்னு சொல்லி வரணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, லைக் நீங்க வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங்க மாத்துறது மூலியமா அந்த இடத்துல மாத்த முடியும் அப்டின்றதுக்காக. ஓகேவா? லைக் இதுன்னு மட்டும் இல்ல. இன்னும் நெறைய இது வந்து லைக் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பொறுத்தவரைக்கும் நெறைய ஆ டெர்ம்ஸ் வந்து ரீயூசபிள் மாரி தான் நம்ம எழுதுற மாரி இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இன்னும் ஒரு சில இது வந்து வரல. ஓகேவா?
அதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது வரும். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, மெனு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வரும். அந்த மெனுல வந்து இந்த டாப் பார் மெனூஸ் அந்த இது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வர மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து இதில வந்து வரல. ஓகேவா? ஸோ நம்ம தான் அது கிரியேட் பண்றதா இருக்கும். அண்ட் அது வந்து இன்பில்ட் ப்ராஜெக்ட்ல வராது. நம்ம வேணும்னா அந்த மாரி போட்டு கிரியேட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ அது வந்து லேட்டரா வரப்போற வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தீம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது வந்து தீம்க்கான இது. ஓகேவா? தீமோட கலர் என்ன, அந்த இதெல்லாம் என்ன அப்படின்றது சொல்றது. இது வந்து ஆ 2 இது இருக்கு. 2 வேரியன்ட் இருக்கு. ஒண்ணு வந்து டார்க், ஒண்ணு வந்து லைட் அப்படின்ற மாரி. ஓகேவா? லைட் அப்படின்னு சொல்லி ஓகேவா? இது வந்து டார்க் தீம்க்கு, இது வந்து லைட் தீம்க்கு. ஓகேவா? நீங்க லைட் தீம்ல இருக்கும்போது அந்த ஆப்போட இது எப்படி இருக்கணும், அண்ட் டார்க் தீம்ல இருக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நீங்க இதுல இது பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோதான் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது வந்து பேக்கப்பு அந்த இந்த இது அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேற ஒரு ஆப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாரியான இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆ இது வந்து இப்போதைக்கு தேவையில்ல. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட யூசேஜ் வந்து நமக்கு ஆப்போட இது லைக் ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு மாத்தணும் அப்படின்றப்ப இந்த மாரி இதுக்காக தான் தேவைப்படும். ஓகேவா? ஓகே. இதோட இது வந்து இப்போதைக்கு தேவையில்ல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா கிராடல் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த கிராடல் ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பில்டு டாட் கிராடல் அண்ட் பில்டு டாட் கிராடல்லே 2 இருக்கும். அண்டு ப்ரோ கார்ட் ரூல்ஸு அண்ட் கிராடல் ப்ராப்பர்ட்டீஸ் வேப்பர் ப்ராப்பர்ட்டீஸு செட்டிங் ஸ்டார்ட் கிராடல்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே இருக்கும். ஸோ கிராடல் வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட் கைஸ். ஸோ அதனால வந்து நம்ம கிராடல் வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுதான் அந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம லைக் அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அண்ட் லைக் பேசிக் திங்ஸ தான் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ வரப்போற வீடியோஸ்ல வந்து நம்ம இத வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா கிராடில் வந்து நான் வந்து இதில நெறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அத ஒரு ப்ரீஃப் வீடியோவா போடுறேன். ஓகேவா? ஏன் அப்டின்னா, அந்த கிராடில் தான் வந்து நம்ம அந்த ஆண்ட்ராய்ட பொறுத்தவரைக்கும் கிராடில் தான் இம்பார்ட்டன்ட்டே. ஸோ அத பத்தி நம்ம தெரிஞ்சா தான் நம்மளால ஃபர்தரா வந்து நம்ம ஆண்ட்ராய்டுல வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்ம அத வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க கைஸ். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா, இனிமே வந்து ஆண்ட்ராய்டு ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம சேனல்ல வரும். ஸோ ஆண்ட்ராய்டு கத்துக்கணும்னு நெனைச்சாங்க அப்டின்னா, அவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அந்த வீடியோ ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ பாய் கைஸ்.